ஹே கைஸ், நாம் இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ஸ்வாப்டுங்கிற ஒரு அனிமேஷன் மூவி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண எலி பெரிய கிரீன் கலர் பறவையாகவும் ஒரு பெரிய பச்சை கலர் பறவை ஒரு குட்டி எலியாகவும் மாறினா நடக்கிற அட்டகாசங்களையும் அட்வென்ச்சர்ஸையும் நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன இந்த ஒரு படம் தான் ஸ்வாப்டு. ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அழகான காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஆறு ஒன்றுவோட அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு அழகான குட்டி தீவு இருக்குது. அங்கே தான் இந்த படத்தோட ஹீரோவான இந்த குட்டி எலியை காமிக்கிறாங்க. இவன் பேர் ஆலி. இவன் ரொம்பவே ஒரு ஆர்வக்கோளாறான எலி. எதையாவது துருன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்போ கூட பாருங்க, ஒரு பாட்டிலோட கண்ணாடி மாதிரி இருக்க ஒரு மூடியை எடுத்து தண்ணிக்கு கீழே போடுறதுக்கான ஒரு மாஸ்க் செஞ்சுட்டு இருக்கான். இந்த மாஸ்க் ரெடி பண்ணி போட்ட உடனே ஃபுல்லா கவர் ஆனதால மூச்சு விட முடியல. அடுத்ததா ஒரு பூவோட பைப் மாதிரி இருக்க ஒரு தண்டை வெட்டி அதை மாஸ்கோட கனெக்ட் பண்ணி இப்போ உள்ள போனா அது சின்னதா இருக்கிறதால அதுவும் தண்ணிக்குள்ள மூழ்கிடுது. அடுத்ததா ஒரு பெரிய தண்டை வெட்டி அது தண்ணிக்குள்ள மூழ்காத மாதிரி ஒரு தக்கையை மேல கட்டி விட்டுட்டு இப்ப ஜாலியா தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு போகுது இந்த குட்டி எலி. தண்ணிக்கு கீழே புது புது வித்தியாசமான உயிரினங்கள்லாம் இருக்க இந்த குட்டி எலி ஆலியும் இதெல்லாத்தையும் புதுசாக பார்க்கறதால எல்லாத்தையும் ஆச்சரியத்தோடவும் ஜாலியாகவும் பார்த்துக்கிட்டே நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மீனை பார்க்க நம்ம ஆலியும் பயப்படாம அதுக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு இலையை பறித்து கொடுக்குறான். அதுவும் சாப்பிட்டுட்டு போகுது. ஆனால் இப்போ அந்த பெரிய மீன் திரும்பவும் வேகமாக நம்ம ஆலியை சாப்பிட வர இன்னொரு குட்டி எலி, அதாவது ஆலியோட அப்பா எலி, இங்கே வந்து ஆலியை காப்பாற்றிடுது. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல 2 பேரும் உயிர் தப்பிச்சிடுறாங்க. இந்த குட்டி தீவு முழுக்கவே இந்த எலிகள் மட்டும்தான் இருக்கு. அதனால தான் இந்த தீவோட பேரு கூட எலிகள் தீவு, இல்லைன்னா பூக்கூன் தீவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுங்கெல்லாம் தங்களை எலிகள் அப்படின்னு சொல்லாம பூக்கூன் அப்படின்னு சொல்லிக்குதுங்க. இப்போ இந்த அப்பா எலி ஆலியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய், இதை பாருடாமாவன, நீ நம்ம பூக்கூன் இனத்தை தவிர வேற எதையும் நம்ப கூடாதாக்கும் பார்த்துக்க அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு இருக்க. இப்போ ஆலியோட அம்மா, ஆலி தங்கக்குட்டி, அம்மா உனக்காக தொப்பி கொண்டு வந்திருக்கேன் பாருக்கன்னு அப்படின்னு உள்ள வராங்க. ஓ மாமா ஏன் தீவை தாண்டி போயிட்டான் அப்படின்னு அப்பா எலி சொல்ல, ஆலியும் அம்மாவும் நான் பார்த்ததை நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அது இலையில கண்ணு இருக்கிற மாதிரி ஒரு மீனை பார்த்தேன், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் மீன், அதோட செதில்கள் எல்லாம் கண்ணாடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அங்கே பார்த்ததெல்லாம் சொல்ல, ஆலியோட அம்மாவும் நீ தீவை விட்டு போகக்கூடாதுக்குன்னு, அது ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியே போனால் என்ன தப்பு, நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஆலியும் கேட்க, ஆலியோட அப்பா இது சரிப்பட்டு வராது, அப்போ கதையை சொல்லிட வேண்டியதுதான் அப்படிங்க. ஆலியோட அம்மா ஆலி பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல விடாம தடுக்கிறாங்க. பேரனுக்கு அந்த கதை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஆலியோட பாட்டி வர, அப்பத்தா அது என்ன கதை அப்பத்தா அப்படின்னு ஆலியும் கேட்குறான். இப்போ இந்த பாட்டி ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மர்ம காட்டுக்குள்ள பயங்கரமான காத்து வீசும்போது மேகமே இல்லாத கருகும் ராத்திரியில கருப்பா ஒண்ணு வந்துச்சு. கொடிய பேரழிவை உண்டாக்குற அது நரக தீய வச்சு கொளுத்தி நம்ம பள்ளத்தாக்கையே சாம்பலாக்கிருச்சு இப்படின்னு டெரரா ஒரு கதை சொல்லிட்டு இருக்க. இந்த ஆளி பயப்படுவான்னு பார்த்தா கதை ரொம்ப நல்லா இருக்கு அப்பதா, கண்டினியூ அப்படின்னு குஷியாகிறான். முன்னொரு காலத்துல இந்த பள்ளத்தாக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த நேரத்துல நாமெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி தனியா வாழலக்கண்ணு, எல்லா விலங்குகளோடையும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு வந்தோம். அப்பதான் அந்த கொடிய ஓனாய் நம்ம காட்டுக்குள்ள வந்துச்சு. எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடி பயமுறுத்தி இந்த பள்ளத்தாக்கையே தன்னோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்துச்சு சாமி. அப்பதான் காட்டுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு உயிரினம் வந்துச்சுக்கண்ணு, அது பேரு டிசோ. அதுங்கெல்லாம் அற்புதமா நடமாடுற ஒரு பழத்தோட்டங்க. டிசோவுக்கு அதிகமா ஞானமும் கருணையும் இருந்ததால மற்ற உயிரினங்களுக்கு ஒரு மந்திர முட்டை தந்துச்சு. அந்த முட்டுக்கு ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினமா மாத்திர சக்தி இருந்துச்சு. அந்த ஜொலிக்கிற மந்திர முட்டை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற திறனை கொடுத்துச்சு. அது அவங்க எல்லாத்தையும் ஒன்னாக்குச்சு. ஆனா பள்ளத்தாக்குக்கு மேல அது வரைக்கும் தனக்கு இருந்த ஆதிக்கம் போயிட்டதால கோபமான ஓனாய் டிசோவோட மந்திர மொட்டை திருடி ஒரு பயங்கரமான எரியிற நெருப்பு ஓனாயா மாறிச்சு. ஒரு அரக்கனா மாறின அந்த நெருப்பு ஓனாய் இனிமே இந்த மந்திர மொட்டை யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி மந்திர மொட்டை அழிக்கிறதுக்காக எல்லா டிசோக்களையும் தாக்கிச்சு. சில டிசோக்களை கொன்னு போட்டுட்டு மீதி இருந்த டிசோக்களை விரட்டி விட்டுடுச்சு. அதே நெருப்பு ஓனாய் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பள்ளத்தாக்க ஆண்டுகிட்டு இருக்கு இப்படின்னு இந்த பாட்டிமா டெரரா ஒரு கதை சொல்ல, என்றாலி கதை நல்லா இருந்துச்சா அப்படின்னு அப்பா எலி கேட்க, நல்லாவே இல்லை, அந்த ஓனாய் விலங்குகளை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு கையை உடைச்சி குடலை உருவ வேணாமா, ரத்தம் தெறிக்க வேணாமா அப்படின்னு பயமே இல்லாத பேச, உன்ற பையன் திருந்தவே மாட்டான் அப்படின்னுட்டு இப்போ எல்லாரும் பிப்ளெட் பட்டாணி அறுவடை திருவிழாவுக்கு போகிறாங்க. இந்த குட்டி தீவில் கிடைக்கக்கூடிய ஒரு வகை பட்டாணி தான் இந்த பிப்ளெட் பட்டாணி. வெளியில் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் உள்ள ஒரு சுவையான பட்டாணி இருக்கும். இதை எப்படி திறக்கணுங்கிறது இந்த பூக்குங்க, அதாவது இந்த எலிங்க கூட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி அதில் ஒட்டிகிட்டு இருக்க ஒரு சின்ன தோலை பிடிச்சி இழுத்தா உள்ளே இருக்க இந்த பட்டாணி வெளியே வரும். இந்த பூக்குங்க எல்லாம் உயிர் வாழ்கிறதுக்கே இந்த பட்டாணி தான் ஒரு முக்கிய காரணம். அதுக்காக தான் கடவுளுக்கு நன்றி சொல்கிற விதமாக இந்த திருவிழா. அப்போது அங்கே நம்ம ஆளி இவங்களோட தீவுக்கு பறந்து வர ஒரு குட்டி பறவையை பார்க்குறான். அப்புறம் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஆர்வக்கோளாறில் அந்த பறவையை பார்க்கறதுக்காக இங்கே வரான். அப்போ அங்கே இந்த பறவை ஒரு பட்டாணியை வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கு. இந்த குட்டி பறவை பார்க்கறதுக்கு பெருசாக ஒன்றும் ஆபத்து இல்லாத மாதிரி தெரிய அதுக்கு இந்த பட்டாணியை திறந்து சாப்பிட தரான் நம்ம ஆலி. அந்த குட்டி பறவையும் இது எப்படி பண்ணுறான் அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்க்குது.
அப்புறம் இந்த பட்டாணியை 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த குட்டி பறவை இன்னும் சில பட்டாணிகளை கொண்டு வந்து தர ஆலியும் அதுக்கு எப்படி பட்டாணியை திறக்கிறது அப்படின்னு சொல்லி தரான். ஆலியோட அப்பா அவனை தேடி கண்டுபிடிச்சி இங்க வந்து பார்த்தா, ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, இது நல்ல பறவை தான், ஒன்றும் ஆபத்தானதெல்லாம் இல்லைங்க, நான் இதுக்கு பட்டாணியை திறக்க சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த குட்டி பறவை கத்தி கத்தி மற்ற பெரிய பறவைங்க எல்லாத்தையும் கூப்பிட இப்போ பெரிய பெரிய பறவைங்களா இங்க வருதுங்க. பயந்து போன ஆலியும் அவனோட அப்பாவும் ஒரு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குறாங்க. இந்த குட்டி பறவை மற்ற பெரிய பறவைங்களுக்கு பட்டாணியை எப்படி திறக்கணும் அப்படின்னு சொல்லி கத்து தருது. இப்போ இந்த பெரிய பறவை கத்தி இதோட இனத்தை சேர்ந்த மற்ற எல்லா பறவைங்களையும் இந்த எலிங்கு தீவுக்கு வர வச்சு அங்க செடிகள்ல இருந்த பட்டாணி, திருவிழாவுக்காக இவங்க அறுவடை பண்ணி வச்சிருந்த பட்டாணின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த இடத்தையே நாசம் பண்ணுதுங்க. ஆலி என்றா இப்படி பண்ணி போட்ட அப்படின்னு ஆலியோட அப்பா கோவப்பட அப்படியே ரொம்ப காலம் ஓடுது. ஆலி கொஞ்சம் பெரியவனா வளர்ந்துட்டான். ஆக்சுவலாக கிளிங்க மாதிரி இருக்க இந்த பறவைங்க பேர் ஜாவின். இந்த ஜாவின் பறவைங்க எல்லாம் கூட்டம் கூட்டமாக பட்டாணியை சாப்பிட்டுட்டு இருக்க ஆலி தான் மேலே ஒரு இலையை மறைச்சிக்கிட்டு தன்னோட கூட்டத்துக்காக ரிஸ்க் எடுத்து அதுங்க கண்ணில் படாத மாதிரி ஜாவின் பறவைங்களாம் சாப்பிட்டு போட்ட மிச்சமீதி பட்டாணிகளை சேகரிச்சுட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கான். அப்போ ஒரு பெரிய ஜாவின் பறவை அவனை பார்த்துட்டு துரத்த இவன் ஓடும்போது ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துடுறான். அவன் பட்டாணிகளை சேகரிக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த பாட்டிலோட மூடியில் இருக்க கண்ணாடியில் சூரிய ஒளிப்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வெளிச்சம் இந்த பறவை மேலே பட அதுவும் இதுக்கு பயந்து அங்கேருந்து ஓடிடுது. அப்புறம் கிடைச்ச மிச்சமீதியை எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டுக்கு வரான். ஆரம்பத்தில் நல்லா பிரைட்டாக வெளிச்சமாக இருந்த இவனோட வீடு அந்த ஜாவின் பறவைங்களுக்கு பயந்து இப்போ இருண்டு போய் இருக்கு. அங்கே எல்லாருமே சேர்ந்து இன்னும் கொஞ்ச நாளில் குளிர்காலம் வரப்போகுது, நம்மகிட்ட இருந்த பட்டாணி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, அந்த ஜாவின் பறவைங்களாம் எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடுதுங்க, நாம இன்னும் பிப்ளட் பட்டாணிகளை சேமிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பசியிலேயே சாக வேண்டியதுதான் அப்படின்னு ரொம்ப சோகமாக பேசிட்டு இருக்க அங்கே ஆலி வரான். இவனை பார்த்ததும் யாரும் எதுவும் பேசாமல் எல்லாரும் கலைஞ்சு போகிறாங்க. ஆலி அவனோட அப்பா கிட்ட போய் நான் மேலே போய் பட்டாணி எடுத்துகிட்டு வந்தேங்கப்பா அப்படின்னு சொல்ல பார்த்தா ஒரே ஒரு பட்டாணியை கொண்டு வந்திருக்கான். இவனோட அப்பாவும் எதுவும் சொல்லாமல் கவலையாக அங்கேருந்து போகிறாரு. சின்ன வயசில் ஆலி பண்ண இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆலியோட அப்பா அவங்ககிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாரு. ஆர்வக்கோளாறால் ஆலி பண்ண இந்த ஒரு சின்ன தப்பு அவனோட இனத்தையே அழிவோட விளிம்பில் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அவன் பண்ண தப்புன்னு நினச்சி கோவத்தில் ஆலி அந்த பாட்டிலோட முடியை தூக்கி போட அதில் இருந்த கண்ணாடியெல்லாம் சுக்கு நூறாக உடையுது. அதை பார்த்ததும் ஆலிக்கு அந்த பறவை இதுக்கு பயந்து போனதுன்னு ஞாபகம் வருது. ஸோ ஆலி இப்போ ஒரு ஐடியா பண்ணுறான். அந்த உடஞ்ச கண்ணாடி துண்டுகளை எடுத்துகிட்டு போய் அதிலிருந்து வர ரிஃப்ளெக்ஷனை காட்டி எல்லா பறவைங்களையும் அங்கிருந்து விரட்டுறான். ஸோ இப்போ ஈஸியாக இவனால எந்த தொந்தரவும் இல்லாமல் பட்டாணிகளை சேகரிக்க முடியும். இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க இன்னொரு ஜாவின் பறவை நம்ம ஆலியை நோக்கி வருது. அவனும் ரிஃப்ளெக்ஷனை காட்டி அந்த ஜாவின் கண்ணிலேயே படுற மாதிரி அடிக்க அந்த பறவை தட்டு தடுமாறி பறந்து வந்து ஆலியை இடிச்சு அவனை ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுருது. அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்த ஆலி நிறைய வேர்களில் மாட்டி மாட்டி விழுந்து ஒரு இடத்துல தொங்குறான். அங்க ஆலியோட பாட்டி சொன்ன கதையில வந்த மாதிரி ஜொலிக்கிற முட்டு ஒன்று இருக்கு. ஆலியும் இதை பார்த்துடுறான். அப்போ பாட்டி சொன்னது உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு பயந்து போய் இல்லை எனக்கு இந்த மந்திரமும் வேணாம் மொட்டும் வேணாம், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு தொங்கிட்டு இருந்த வேற பிடிச்சி மேலே வேக வேகமாக ஏற அந்த வேறு பாதிலேயே இருந்து போய் ஆலி அந்த மந்திரம் மட்டும் நோக்கி கீழே விழுறான். விழும்போது இதெல்லாம் உன்னாலதான் அருவிக்கிட்ட ஜாவினு அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த மந்திரம் மட்டும் மேலே விழுந்துடுறான். தென் ரொம்ப நேரம் ஆக நைட் ஆயிடுது. ஆலியை காணும் அப்படின்னு அவனோட கூட்டத்தில் இருந்தவங்களாம் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழிக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரே கும் இருட்டா இருக்கு. ஆலியோட அம்மா ஆலிக்கண்ணே நீ உள்ளதானே இருக்க அப்படின்னு கேட்க ஆமாங்கம்மா நான் உள்ளதான் இருக்கேன், ஆனா ஏதோ ஒரு மாறி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரான். பார்த்தா ஆலி ஒரு ஜாவின் பறவையா மாறி இருக்கான். ஆனா இவங்களாம் ஆலி ஜாவினா மாறி இருக்கிறது தெரியாம இது உண்மையிலேயே ஒரு ஜாவின் பறவை தான் நம்பி ஐயோ ஜாவின் பறவை வந்துருச்சு ஓடுங்க அப்படின்னு எல்லாரும் அங்கிருந்து பயந்து ஓடுறாங்க. இப்பதான் ஆலிக்கு அவன் ஒரு ஜாவின் பறவையா மாறி இருக்கிறது தெரிய வருது. அம்மா நான் தாம்மா ஆலி, நான் ஜாவின் கிடையாது, எனக்கு பயமா இருக்குமா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு பின்னாடியே வரான். இப்போ எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மந்திரம் மட்டும் தொட்ட எல்லாருக்குமே தன்னோட இனம் மட்டும் இல்லாமல் எல்லா விலங்குகளோடையும் பேச முடியும். ஆலியோட குரலை கேட்ட இந்த பூக்குன் எலிங்களும் என்ன ஏதுன்னே தெரியாம ஆலி அந்த பறவை சாப்பிட்டுடுச்சுன்னு தப்பா நினைச்சு எல்லா எலிங்களும் கோவப்பட்டு அவனை அடிச்சு துரத்தி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவன் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா அவனோட பூக்குன் தீவு ரொம்ப தூரத்தில் இருக்கு. அவனோட தீவை விட்டு அவன் முதல் தடவையாக வெளியே வந்திருக்கான். அங்கே இன்னும் நிறைய விலங்குகளை பார்க்குறான். பயந்து போயிருக்க அவனோட தலைக்கு மேலே ஒரு 3 ஜாவின் பறவைங்க இவனை சுற்றி வட்டம் போடுது. இவனும் ஒரு ஜாவின் பறவையாக தான் மாறி இருக்கான் அப்படிங்கிறதையும் மறந்து போய் எப்பவும் போல ஜாவின் பறவைங்களுக்கு பயந்து போய் ஒரு மரக்கட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான். உள்ள என்ன பண்ற அப்படின்னு ஒரு லேடி வாய்ஸ்ல இந்த ஜாவின் பறவை பேச பயந்து போய் வெளியே வந்து கையில் ஒரு குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த 3 பறவைங்களையும் பார்த்து எங்கிட்ட வராதிங்க தூரமா போங்க ஆய் ஊய் அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறான். இந்த 3 பறவைங்களுமே லேடி பறவைங்க. இதுல உயரமா இருக்குல்ல இந்த பறவை தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேரு ஐவி. மற்ற 2 பறவைங்களும் இந்த ஐவியோட சிஸ்டர்ஸ். தண்ணிக்குள்ள விழுந்த ஆலிய இந்த ஐவி தான் காப்பாத்தினா. கீழே விழுந்ததால இவன் மண்டையில் அடிபட்டிருக்கும் போல, அதனால தான் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு நினைச்சு சரிவா நம்மளோட ஜாவின் பறவைக்கு போகலாம், அதான் நம்மளோட வீட்டுக்கு, அங்கே போனால் உனக்கு மருத்துவ உதவி கிடைக்கும் அப்படின்னு ஐவி சொல்கிறா. ஜாவின் பாறை ஒன்றும் என்ற ஊடு கிடையாது, என்ற ஊடு பூக்குன் தீவு அப்படின்னு சொல்ல வர முழுசாக சொல்லாமல் அப்படியே நிப்பாட்டிட்டு
ஒரு நிமிஷம் இரு, நீ பேசுறது எனக்கு எப்படி புரியுது அப்படின்னு ஆலி எலி உருவத்துல இருந்து ஜாவின் உருவத்துக்கு மாறி இருக்கான் அப்படிங்கிறத இப்பதான் முழுசா ரியலைஸ் பண்றான். ஐயோ காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, இந்த ரெக்கையெல்லாம் என் மேல இருந்து எடுத்து விடுங்க அப்படின்னு அங்கேயும் இங்கேயுமா தாவி குதிக்க, என் தம்பி வழியை விட்டு ஓரமா போய் விளையாடுப்பா அப்படின்னு யாரோ பேச கீழே குனிஞ்சு பார்த்தா சாணத்தை உருட்டிக்கிட்டு போற ஒரு வண்டு. முதல்ல சொன்ன மாதிரி இவன் மந்திர முட்டை தொட்டதால இவனுக்கு எல்லா விலங்குகள் பேசுறதும் புரியும். இப்ப தூரத்துல ஒரு ஓனாய் ஊளையிடுற சத்தம் கேட்க, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா நமக்கு சங்குதான், வா உடனே ஜாவின் பாறைக்கு பறந்து போயிடலாம் அப்படின்னு ஐவி கூப்பிட, இல்ல இல்ல என்ன ஆனாலும் சரி நான் ஜாவின் பாறைக்கு வரமாட்டேன், அதோட எனக்கு பறக்கவும் தெரியாதுங்கிறான் ஆலி. சரி இப்ப பிளான் பி அப்படின்னு ஐவி சொல்லிட்டு இந்த பூச்சி உருட்டிட்டு போன சாணத்தை எடுத்து அவளோட தங்கச்சிங்க 2 பேரையும் இவனை பிடிக்க சொல்லிட்டு அந்த சாணத்தை ஆலியோட உடம்பு முழுக்க தடவி விடுறா. அப்பதான் அந்த ஓனாய் மோப்ப முடிச்சு ஆலியை சாப்பிடாது. சரி நீங்க 2 பேரும் ஜாவின் பாறைக்கு பறந்து போங்க, நான் இங்கேயே ஒளிஞ்சிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியை ஒரு செடிக்கு கீழே மறைச்சு வச்சுட்டு அங்கிருந்து ஐவி பறந்து போயிடுறா. அப்போ இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஓனாய் வருது. இதுதான் நெருப்பு ஓனாயா அப்படின்னு ஆலி பயத்துல பதுங்க. நீங்களுமே இதை பார்க்கும்போது நெருப்பு ஓனாயம் தான் நினைச்சிருப்பீங்க. அங்கதான் ஒரு செம்மையான யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று காத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை போக போக பார்ப்போம். இந்த ஓனாயும் வேட்டையாடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு இடமும் மோப்பம் பிடிக்க நம்ம ஆளி மேலே தான் சாணம் இருக்கு. ஸோ அதனால அவனையும் கண்டுபிடிக்காம அங்கேருந்து போயிடுது. அது போனதுக்கப்புறம் ஆளி ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் வந்து தான் மேலே இருந்த சாணத்தை தண்ணியில் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இந்த மாதிரி ஒரு பெரிய மீன் வருது. இது நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அதே மீன் தான். இங்கே வந்து ஆளிக்கிட்ட இல்லை என்ன செய்த அப்படின்னு கேட்க, ஆளியும் சத்தம் போடாதீங்க, பக்கத்தில் நெருப்பு ஓனாய் இருக்குது. என்னது நெருப்பு ஓனாயா? எங்கண்ணே? ஆமாம் நெருப்பு ஓனாய்னா என்னது? அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆளியும் இந்த மீனை உத்து பார்த்துட்டு, இருங்க உங்களை எனக்கு தெரியுமுங்க, ரொம்ப நாளைக்கு முன்னால் பார்த்தோம்ல அப்படின்னு ஆளி கேட்குறான். ஆட ஆமாம்ல, செத்த நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தோம், செத்த நேரம்னாலே நம்ம நாள் தானே அர்த்தம் அப்படின்னு இந்த மீன் காமெடியாகவும் வெள்ளந்தியாகவும் பேசுது. இந்த மொத்த இடத்த சுற்றியும் நான் ஒருத்தந்தாமலே இருக்கேன், என் பேர் பூகுலு, நீ யாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேட்க, அதை விளக்குறது ரொம்ப கஷ்டமுங்க, ஏன்னா நான் வேற உடம்புல இருக்கேன். ஓ வேற உடம்புல இருக்கியோ, வேடிக்கையா இருக்கே, அது எப்படி ஆச்சு? நான் குழிக்குள்ள விழுந்தனா அங்கே ஜொலிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மொட்டு ஒன்று இருந்துச்சு, எங்க அப்பா அப்பவே சொல்லிச்சு டிசோல இருந்து வந்துச்சான், அதை தொட்டு நான் இப்படி ஆயிட்டேன், அதை பத்தி இப்ப பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆளி சொல்றான். அதுக்கு இந்த பூகுல் மீனும், அது ரொம்ப அழகா ஜொலிக்கிற ஒரு முட்டா. ஆமா ஏன் கேக்குறீங்க? ஏலே நானும் அதை பார்த்துருக்கல. பார்த்துருக்கீங்களா? எங்கீங்க? அங்க நிறைய மரம் தெரியுதா, அதுல வட்டமான பட்டு போன மரத்தை தேடு அப்படின்னு பூகுல் சொல்ல, புரிஞ்சு போச்சுங்க, ஜொலிக்கிற முட்டை வட்டமான பெரிய பட்டை மரம், சரிங்க நான் வாரணுங்க அப்படின்னுட்டு ஆளியும் ஜொலிக்கிற முட்டை வட்டமான பெரிய பட்டை மரம், ஜொலிக்கிற முட்டை வட்டமான பெரிய பட்டமரம் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு அதை தேடிக்கிட்டு போறான். அங்க திரும்பவும் ஐவி வரா. ஆளியும் அதை சொல்லிக்கிட்டே போய் ஒரு வழியா அந்த மொட்டை கண்டுபிடிச்சிடறான். இவனுக்கு தான் பறக்க தெரியாது. ஸோ தண்ணிக்கு நடுவில் இருக்க அந்த மொட்டை எடுக்கிறதுக்காக கல் மேலே தாவி தாவி போறான். ஐவியும் நீ இப்போ என்னதான் பண்ற அப்படின்னு கேட்க, நான் அந்த மொட்டை எடுக்க போறேன், அப்பதான் என்னால் பூக்குனா மாற முடியும் அப்படின்னு சொல்ல, ஐவியும் இந்த மொட்டை கிட்ட பறந்து போய், ஓ இது இருந்தாதான் நீ பூக்குவா மாறுவியா அப்படின்னு அது மேல நம்பிக்கை இல்லாம அதை தொட, இப்ப ஐவி ஒரு எலியா மாறிடுறா, அதாவது பூக்குன் எலியா மாறிடுறா. எல்லாமே சொதப்பிடுச்சு. எலியா இருந்த ஆளி பறவையா மாறிடுறான், பறவையா இருந்த ஐவி எலியா மாறிடுறா. என்னடா இப்படி மாறிட்டேன், அப்ப நீ சொன்னது உண்மைதானா, நான் தான் தேவையில்லாம அதை தொட்டு மாட்டிக்கிட்டேனா, சரி வேற மட்டும் இருக்கிற இடம் உனக்கு தெரியும்ல அப்படின்னு பின்னாடியே போக, இப்ப ஆளியும் ஐவியும் திரும்பவும் பூகுல் மீனுக்கிட்டே வராங்க. ஐவி இப்ப இந்த பூகுல் மீனுக்கிட்ட வேற மட்டும் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்க, ஆளியும் இல்ல இல்ல இவகிட்ட சொல்லாதீங்க, என்கிட்ட சொல்லுங்க, ஜாவின்னாவே சுயநலம் பிடிச்சதுங்க அப்படின்னு ஆளி சொல்ல, பூக்குனாவே பொறாம பிடிச்சதுங்க அப்படின்னு ஐவி சொல்ல, 2 பேரும் சண்டை போடுறாங்க. இந்த மீனும், எடே இருங்கடே, உங்க 2 பேருக்கும் தேவையான அளவு முட்டுங்க, கொத்து கொத்த எங்கன்னு இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் என் வாழ்க்கை முழுக்க தனியாவே இருந்ததால சுத்தி பார்க்க நிறைய நேரம் இருந்துச்சு, அப்போ ஒரு இடத்துல வயசாகி இறந்து போன ஒரு டிசோ மேல நிறைய மொட்டுங்க இருக்கிறத நான் பார்த்தேன், அது ஒரு பெரிய அருவிக்கு பக்கத்துல தான் அந்த மொட்டுங்களாம் இருக்குன்னு பூகுல் சொல்லுது. ஆமா அந்த பெரிய அருவி எங்க இருக்கு அப்படின்னு ஆளி கேட்க, அதுக்கு ஐவியும் அது எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியுமே, அந்த அருவி பள்ளத்தாக்க தாண்டி இருக்கு, அங்க தெரியிற குன்றுகளை தாண்டி ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்றா. இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா அது உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியல அப்படின்னு பூகுல் இழுக்க, பேசி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்து 2 பேரும் ஜூட் விட்டுறாங்க. ஆளிக்கு பறக்க தெரிஞ்சா கூட ஈஸியா பறந்து போயிடலாம், ஆனா இவனுக்கு பறக்க வேற தெரியாது. சோ மலை மேல ஏற முடியாம ஆளி கஷ்டப்பட்டு இருக்கான். எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரான். மேலே வந்த உடனே ஒரு ஓனாயோட சத்தம் கேட்க, ஓனாய் வந்துடுச்சு போல, சாணத்தை பூசி என்ன மறையவை அப்படின்னு ஆளி கேட்கறான். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, வா போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஐவியும் ஆளியும் ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா ஒரு குட்டி ஓனாய் வருது. அப்பா நீங்க எங்க போயிட்டீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு இந்த குட்டி ஓனாய் அதோட அப்பாவை தேட, இப்ப ஐவி தான் ஒரு எலியா இருக்காளே, ஸோ அவளால் நல்லா மோப்பம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறதால
ஏ ஆலி எனக்கு ஏதோ ஒரு வாசனை வருது அப்படின்னு சொல்ல ஆலியும் சத்தம் போடாத ஐவி, இந்த குட்டி ஓனாயோட அப்பா வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்றான். அவனோட அப்பா ஓனாய் இங்க தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி நிறைய ஓனாய்கள் எழுந்திருக்குதுங்க. இதுதான் அந்த குட்டி ஓனாயோட அப்பா. அங்க மொத்தம் 5-6 ஓனாய்ங்க இருக்குங்க. இதுங்கெல்லாம் சேர்ந்து ஆலியையும் ஐவியையும் துரத்த ஆலி கஷ்டப்பட்டு ஐவியை தூக்கிக்கிட்டு ஓடுறான். என்ன பண்ற ஆலி, இப்ப நம்ம பறந்தே ஆகணும், பறந்து போ அப்படின்னு ஐவி சொல்ல கொஞ்சம் சும்மா இரு, நானே மூச்சு வாங்கி ஓடிட்டு இருக்குன்னு ஆலி முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறான். அந்த ஓனாய்களும் விடாம துரத்த இப்ப ஆலியும் ஐவியும் ஒரு குகைக்குள்ள போயிடுறாங்க. அங்க போனதும் என்னன்னு தெரியல, எல்லா ஓனாய்களும் குகைக்குள்ள வராம பயந்துகிட்டு வெளியே நின்றுதுங்க. இப்ப ஐவி இங்க ஏதோ ஒரு வித்தியாசமான வாசனை வருதே அப்படின்னு சொல்ல ஆலி இப்போ ஒரு சின்ன கல்லை எடுத்து குகைக்குள்ள இருக்க மரத்தோட வேருங்க மேல போட பார்த்தா எக்கச்சக்கமான பாம்புங்க. அதுங்கெல்லாம் வேர் பாம்புங்க. அதாவது மரத்தோட வேருக்கும் அதுங்களுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு வேரோட பின்னி பிணைஞ்சிருக்கும். ஆலியும் இப்ப எப்படியாவது இதுங்க எல்லாத்தையும் தாண்டி குகையோட அந்த பக்கம் போயாகணும் அப்படின்னு சொல்ல ஐவியும் இந்த பாம்புங்களுக்கு காது தான் அவ்வளோவா கேட்காதே தவிர சின்ன அதிர்வுகளை கூட கண்டுபிடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் எது வேறு எது பாம்புன்னு வேற தெரியல, ஏதாவது தப்பாச்சுன்னா நம்ம கதை காலி, ஸோ நான் வரல அப்படின்னு சொல்கிறா. நான் சொல்கிறத கேளு, இப்போதான் நீ உன்ற பூக்குன் முக்க பயன்படுத்தணும், பூக்குவால் வாசனைகளை பார்க்க முடியும் அப்படின்னு ஆளி இப்போ ஐவியை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு முதல் வேறுகிட்ட கொண்டு போய் உன்ற கண்ணை முடிக்கோ, அந்த வாசனையை நல்லா மாப்ப முடியும் அப்படின்னு சொல்ல ஐவியும் அதே மாதிரி பண்றா. அவளால் வாசனையா பார்க்க முடியுது, வேறு எது பாம்பு எது அப்படின்னு இப்ப தெளிவா தெரியுது. முதல் வேற முகந்து பார்த்து இது மரத்தோட வேர், பாம்பு இல்லை அப்படின்னு சொல்றா ஐவி. உன்னை நம்பி வரலாம்ல அப்படின்னு ஆளியும் பயத்தோடவே முதல் வேறு மேல காலை வைக்க அது ஐவி சொன்ன மாதிரியே பாம்பு இல்லை, மரத்தோட வேறு தான். இப்படியே ஒவ்வொரு தடவையும் செஞ்சு எல்லா பாம்புகளையும் தாண்டி ஒரு வழியா குகையோட அடுத்த பக்கத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு அந்த ஓனைகளை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க அந்த ஓனைகள்லாம் இப்போ என்ன பண்ணுதுன்னா ஊளையிட்டு எல்லா பாம்புங்களையும் எழுப்பி விட்டுடுதுங்க. எல்லா பாம்புங்களும் சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு இவங்களை துரத்த இவங்களும் வேகமாக குகையை விட்டு வெளியே ஓடி வந்து ஒரு மரக்கலையோட நுனியில இதுக்கு மேலே போக முடியாம மாட்டிக்கிறாங்க. கீழே ரொம்ப பெரிய பள்ளம், விழுந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் டெத்து தான். அந்த பாம்புங்களும் நல்ல சுவையான உணவு சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்னு நெருங்கி வருதுங்க. நீ இப்ப பறக்கிற பறந்தே ஆகிற அப்படின்னு ஐவி ஆளியை கீழே தள்ளி விட்டு ஐவியும் கூடவே குதிக்கிறா. சரி சரி பயப்படாத, எதிர்காத்த உணரு, உன்னோட ரெக்கையை விரி, உன்னால பறக்க முடியும், உன் மேல நம்பிக்கை வை. எது ரெக்கையா அப்படின்னா என்னது அப்படின்னு ரெண்டு பேரும் கீழே வந்து விழ பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல ஒரு வழியா ஆளி பறந்துடுறான். நீ சாதிச்சிட்ட ஆளி, நீ சாதிச்சிட்ட, நீ பறக்கிற. என்னது நான் பறக்கிறேனா அப்படின்னு ஆளியாலேயே நம்ப முடியல. ஐவியும் எப்படிலாம் பறக்கணும் அப்படின்னு இப்ப சொல்லி கொடுத்துக்கிட்டே போறா. ஆளியும் ரொம்ப சந்தோஷமா பறக்கிறான். அது வரைக்கும் பார்க்காத ஒரு புது கோணத்துல இந்த உலகத்தை ஆளி பார்க்கறான். மேல ரொம்ப உயரமா பறந்து போய் ஐவியை அங்கிருந்து கீழே தூக்கி போட்டு கீழே வந்து பிடிக்கிறான். இப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா ரொம்ப சந்தோஷமா பறக்குறாங்க. அங்க ஒரு பெரிய உயரமான ஒரு பாறை இருக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இருட்ட போகுது, நாளைக்கு போய் அந்த அருவியை தேடலான்னு அங்கேயே தங்குறாங்க. உனக்கு ரொம்ப பசிக்குதா, இந்த வேற சாப்பிடு அப்படின்னு ஐவி அங்கிருந்த ஒரு செடியோட வேற பறிச்சு கொடுக்க ஆளியும் அதை சாப்பிட முடியாம இதை தான் நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா, எப்படி உங்களால இதை சாப்பிட முடிஞ்சது அப்படின்னு கேட்க இப்ப ஐவி அவங்களோட ஒரு சின்ன சோகமான பிளாஷ்பேக்கை சொல்றா. அது தூரிகை வேர், வாழ்க்கை முழுக்க ஜாவின்க அதுக்கு நன்றியோட இருப்போம். டெசோ வெளியே போனதும் எங்களோட உணவு ஆதாரமும் போயிடுச்சு. இந்த தூரிகை வேர் தான் எங்களோட பசியை குறைச்சது, அதுவும் கொஞ்ச நாளைக்கே. ஜாவின்கள் பசியில வாடினாங்க அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே நாங்கள் எங்களோட நண்பர்கள் அத்தைங்க மாமாங்கன்னு பல பேர் இழந்துட்டோம். என்னோட அம்மா அப்பாவை கூட நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோட தங்கச்சிங்களை நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அது வரைக்கும் ஜாவின்கள்னாவே ரொம்ப மோசமானதுன்னு நினச்சிட்டு இருந்த ஆளி கொஞ்சம் மனசை மாற்றிக்கிறான். நாங்கள் பசியில் இருந்தப்போ ஒரு குட்டி பூக்குஞ்செலி எனக்கு எப்படி பட்டாணியை துறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துச்சு. நாங்கள் ஒரு புது உணவை கண்டுபிடிச்சோம், எங்கள் ஜாவின் பறவைங்களாம் பசியில இருந்து தப்பிச்சு உயிர் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு ஐவி போக ஆளி எதையோ யோசிச்சுக்கிட்டு சில மாதிரி நிற்கிறான். நம்ம கதையோட முதல்ல பார்த்தோம்ல அந்த குட்டி பறவை, அது ஆக்சுவலாக ஐவி தான். இந்த ஐவிக்கு தான் ஆளி பட்டாணியை துறக்க சொல்லி கொடுத்துருக்கான். ஆளி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க அடுத்த நாள் விடியுது. இப்போ ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி அந்த பெரிய அருவியை கண்டுபிடிச்சி இங்கே வராங்க. இங்கே கொட்டுற அருவிக்கு நடுவில் இறந்து போன ஒரு பெரிய டெசோ இருக்கு. இங்க வந்து பார்த்தா இந்த ஓனாய்ங்க கூட்டம் இங்க தான் இருக்கு. இதுதான் இதுங்களோட இடம் போல. இப்ப என்ன பண்ண போறோம்னு பேசிட்டு இருக்க அங்க பூகல் மீன் வருது. ஏ பயலுகளா, ஓனாய்கள் கோகை இங்க தான் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க கிளம்பி வந்துட்டீங்களேட அப்படின்னு சொல்லுது. சரி, அந்த மொட்டை எடுக்க நான் உதவி செய்தேன், நான் இறையா மாதிரி அந்த ஓனைகளை திசை திருப்புறேன்னு சொல்ல நீ எங்களுக்காக இதை பண்ணுவியா அப்படின்னு ஆளி கேட்கறான். ஏன்னா நீங்க தான் எனக்கு இருக்க ஒரே சொந்தம், நீங்க உடம்பு மாறிட்டீங்கன்னு வையே எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லை அப்படின்னு வருத்தப்பட கவலைப்படாத புகழ், நாங்க போய் உனக்கும் ஒரு மொட்டை கொண்டு வரோம், அப்புறம் நீ பூக்குவாவோ இல்ல ஜாவினவோ மாதிரி எங்களோடவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்ல ஐயா நல்லா இருக்கே நெசமாவா, அப்ப சரி நான் அதுங்களை திசை திருப்புறேன் அப்படின்னுட்டு பூகுல் இப்ப தண்ணியை விட்டு வெளியே வந்து துடிக்கிற மீன் மாதிரி நடிக்குது. இதை பார்த்து ஏமாந்து போன ஓனைங்களாம் அதை பிடிக்க இங்க ஓடி வருதுங்க. அதுங்க கிட்ட வர பூகுல் அதுங்க கிட்ட
இருந்து தப்பிச்சு தண்ணிக்குள்ள விழுந்து அப்படியும் இப்படியுமா ஓடி அதுங்களுக்கு ஆட்டம் காட்டி பிஸியா வச்சிருக்கான். இந்த நேரத்தை பயன்படுத்தி ஆலியும் ஐவியும் மொட்டை தேடி இங்க வராங்க. இங்க வந்து பார்த்தா ஒரே ஒரு முட்டு தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஐவி அதை நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்றா. ஏன்னா நானும் ஜாவினா மாதிரி 2 பேரும் பறந்து போய் வேற மொட்டுகளை தேடுவேன்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தொடப்போக ஆளி அதை தடுக்கிறான். என்ன நம்ப மாட்டியான்னு ஐவி கேட்க, உன்னை நம்பினதுனால தான் இந்த நிலைமையில இருக்கேன், என்ன புரியலையா, உனக்கு பிப்ளெட் பட்டாணியை துறக்க சொல்லி கொடுத்த பூக்குவே நான் தான் அப்படின்னு சொல்ல, முதல்ல ஐவி அவளோட பிளாஷ்பேக் சொல்லக்குள்ள ஆளி என்ன ரியாக்ஷன் கொடுத்தானோ அதே ரியாக்ஷனை இப்ப ஐவி கொடுக்குறா. இப்ப இங்க இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்க அந்த ஓனாய் கூட்டம் இங்க வந்துடுதுங்க. அதுங்க இப்ப 2 பேரையும் பிடிக்க ஓடி வர, பூகுல் எங்களை காப்பாத்து, பூகுல் எங்களை காப்பாத்துன்னு 2 பேரும் தவறி ஒரே நேரத்துல மந்திர முட்டு மேல விழுந்து பூகுல் மீனா மாறிடுறாங்க. ஏன்னா மொட்டை தொடும்போது இவங்க 2 பேரும் பூகுல் அப்படின்னு பேரை சொல்லிட்டதால பூகுல் மீனா மாறி தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. இவங்க 2 பேரை விடவும் பூகுல் மீன் பெருசா இருக்கு. ஆளு இப்ப கோவமா ஐவி கிட்ட, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், இனிமே நான் உன் கூட வரவே மாட்டேன், நீ வேற வழியில போ, நான் வேற வழியில போறேன் அப்படின்னு கோவமா தனியா பிரிஞ்சு போறான். பூகுலும், நீ போயிட்டு வா ஆளி, மீனா வாழ்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள், மத்த முட்டெல்லாம் எங்கன்னு இருக்குன்னு நான் இந்த பிள்ளைகிட்ட சொல்லிக்கிடுதேன், கொத்து கொத்தா மொட்டுங்க இருக்குடே, இல்லை நீ போயிட்டு வா, செத்தாலும் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு உசுப்பேத்த இவனுக்கு தான் வேற வழி இல்லையே. சோ திரும்பவும் இவங்களோட சேர்ந்துக்கிறான். இப்ப 3 பேரும் அந்த மந்திர முட்டை தேடி போறாங்க. பூகுலும் ஆளியும் முன்னாடி போக ஐவி ரொம்ப சோகமா பின்னாடி வரா. அந்த மொட்டு கொற்ற அருவிக்கு மேல உச்சியில இருக்குடே, அங்க பயங்கரமான பாறைங்களாம் இருக்கு, நம்ம ஒத்துமையா இருந்தாதான் அங்க போக முடியும், சட்டுப்பட்டு பேசி சமாதானமாக்குவாங்க அப்படின்னு பூகுல் சொல்லிட்டு போறான். ஐவி இப்ப ஆளி கிட்ட வந்து, நான் உன்னை இவ்வளவு காயப்படுத்திருக்குன்னு தெரியாது, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மன்னிப்பு கேட்க 3 பேரும் ஒன்னா அந்த அருவிக்கு வந்து சேர்றாங்க. இதாமலே பயங்கர பாறை இருக்கு அருவி அப்படின்னு சொல்ல, அருவியோட மேல உச்சியில பார்த்தா பூகுல் சொன்ன மாதிரி கொத்து கொத்தா மந்திர முட்டுங்க இருக்கு. ஆர்வத்தை அடக்க முடியாம ஆளி சரிவா இருக்கிற அருவி மேல ஏற பார்க்க தண்ணி வர வேகத்துக்கு அவனால ஏற முடியல. தண்ணி இவனை கீழேயே இழுத்துட்டு வந்து விட்டுடுது. பூகுல் இப்ப, நானும் இது மேல ஏறி போக முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல, நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மீனா மாதிரி ஒன்னா திருப்பு வீசி போனோம்னா தான் மேல ஏற முடியும்னு சொல்ல, 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேகமா அருவி மேல ஏற கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு முதல் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அந்த மொட்டுக்கிட்ட போகணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னும் 2 ஸ்டேஜ் மேலே ஏறணும், அப்பதான் அந்த மொட்டுக்கிட்ட போக முடியும். முதல் இடத்துக்கு வந்த உடனே அங்க பூகுல் சொன்ன மாதிரியே பெரிய பெரிய பாறை இருக்கு. அதுங்கெல்லாம் இப்ப அப்படியே எழுந்து நிக்க பாத்தீங்கன்னா அதுங்கெல்லாம் பாறைங்க இல்ல, அதுங்கெல்லாம் நீர்நாய்ங்க மாதிரி இருக்க பெரிய உருவம். இதுங்கெல்லாம் இப்ப சாப்பாடு கிடைச்சிருச்சு, சாப்பாடு சாப்பாடுன்னு 3 பேரையும் புடிச்சு சாப்பிட பார்க்க அதுங்க கிட்ட மாட்டாம திரும்பவும் அங்க எங்கன்னு ஓடி ஒன்னா சேர்ந்து நீச்சல் அடிச்சு மேலே ஏறி 2வது ஸ்டேஜுக்கு தப்பிச்சு வந்துடுறாங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் ஏறினா அந்த மந்திர மொட்டுங்க கிட்ட போயிடலாம். ஆனா அங்க இன்னொரு பிரச்சனை, மேல ஓநாய்கள் கூட்டம் வந்துடுச்சு. மேல ஓநாய்கள், கீழே நீர்நாய்ங்க, நடுவுல இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அங்க மேல ஓவரா துள்ளி குதிச்சிட்டு இருந்த ஒரு குட்டி ஓநாய் வலிக்கு இப்ப கீழே விழுது. அங்க இருக்க ஒரு மரக்கலையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, கீழே விழுந்தா அதை சாப்பிட்றதுக்காக நீர்நாய்கள் காத்துட்டு இருக்கு. இந்த குட்டி ஓனாயும் அப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்த, மேல மொட்டுக்கிட்ட இருந்த எல்லா ஓநாய்களும் அதை விட்டுட்டு கீழே ஓடி வருதுங்க. குட்டி ஓனாய் தூரத்துல இருக்கிறதால அதோட அப்பாவால இதை காப்பாற்ற முடியல. அங்க என்னத்துல ஆளி பாத்துட்டு இருக்க, இதுதான் சரியான சமயம், வா போய் மொட்டை எடுப்போம்னு சொல்ல, ஆளிக்கு அந்த குட்டி ஓனாயை இப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாம ஆளி உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, 3 மீனுங்களும் ஒன்னோட ஒண்ணு வாழை பிடிச்சிக்கிட்டு ஒரு மர கிளையில மாட்டி அந்த ஓனாய் கீழே விழும்போது சரியா அதை பிடிச்சி அந்த ஓனாய் கூட்டத்துக்கிட்ட தூக்கி போட்டுடுறாங்க. தென் இந்த ஓனாய்கள்லாம் இதுங்க பண்ண உதவிக்காக இதுங்களை தொந்தரவு பண்ணாம அங்க இருந்து போயிடுதுங்க. ஒரு வழியா இவங்க 3 பேரும் அந்த மந்திர முட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இங்க வந்து ஆலியும் ஐவியும் மந்திர முட்டுங்களை தொட்டு அவங்களோட சொந்த உருவத்துக்கு மாறிடுறாங்க. அதாவது ஆலி பூக்குன் எலியாவும் ஐவி ஜாவின் பறவையாவும் மாறிடுறாங்க. ஒரு வழியா பழைய உருவத்துக்கு வந்துட்டுமே அப்படின்னு 2 பேரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. இப்ப இந்த பூகுல் மீனோட டர்ன். இங்க தான் ஒரு செம்மையான ட்விஸ்ட். இந்த பூகுல் மீன் அந்த மொட்டு மேல நெருப்பு ஓனாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குதிக்க அது அதோட உண்மையான உருவத்துக்கு மாறிடுது. ஆக்சுவலா இத்தனை நாளா இந்த மீன் உருவத்துல இருந்தது ஆலியோட பாட்டி சொன்ன கதையில வந்து அந்த கொடூர மிருகமான இந்த நெருப்பு ஓனாய் தான். இந்த நெருப்பு ஓனாயோட அட்டூழியங்கள் தாங்க முடியாம டிசோக்கெல்லாம் சேர்ந்து ஒரு மொட்டை அனுப்பி இதை ஒரு மீனா மாத்திருக்காங்க. இதெல்லாம் தெரியாம தான் ஆலியும் ஐவியும் கண்மூடித்தனமா இதை நம்பி அதுக்கு உதவி செஞ்சு திரும்பவும் ஒரு கொடூர நெருப்பு ஓனாயா மாத்திடுறாங்க. இந்த நெருப்பு ஓனாய் இப்படி ஏமாந்துட்டியா ஆளி அப்படின்னு ஆளிக்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஐவி அதுக்கு தெரியாம மொட்டை எடுக்க போக நெருப்பு ஓனாய் ஐவியை கடிச்சு தூக்கி போட்டுடுது. இனிமே இது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு எல்லா மந்திர மொட்டையும் எரிச்சிட்டு மறுபடியும் இந்த பள்ளத்தாக்க ஆள்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுது. ஐவி அடிபட்டு சாகர நிலைமையில இருக்கா. என்னானாலும் சரி நான் உன்னை ஜாவின் பாறைக்கு கூட்டிட்டு போய் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு ஐவிய உடம்பு முழுக்க கட்டி போட்டு கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு ஆளி ஜாவின் பாறையை நோக்கி போறான். ஏற முடியாத பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் ஏறி நிறைய இடங்களை தாண்டி கஷ்டப்பட்டு ஆளி ஒரு வழியா ஐவிய ஜாவின் பாறைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு அவனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மயக்கம் தெளிஞ்சு ஐவி எங்க அப்படின்னு கேட்க அங்க இருந்த ஒரு பறவை அவ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆளியும் ஐவி என்னை விட்டுட்டு போயிட்டியே, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னால பார்த்தா ஐவி பின்னாடி தான் இருக்கா. நீ போயிட்டேன்னு சொன்னாங்க, ஆமா உனக்கு சாப்பாடு கொண்டு வர போயிருந்தேன் அப்படின்னு ஐவி சொல்றா.
ஆலி ஓடி வந்து ஐவியை ஹக் பண்ணிக்க 2 பேரும் பாசமலையா பொழிகிறாங்க. ஐவி கூட்ட விட்டு ஆலியை வெளியே கூட்டிட்டு வந்து அவளோட ஜாவின் பறவைங்க கிராமத்தை காமிக்கிறா. இங்க பாரு ஆலி, எவ்வளவு சந்தோஷமான குடும்பங்கள். இன்னைக்கு இவங்கெல்லாம் உயிர் பழைச்சு சந்தோஷமா வாழ நீ தான் காரணம். நீ அந்த பிப்லெட் பட்டாணியை சாப்பிட கற்றுக் கொடுத்ததால தான் இவங்க எல்லாரும் உயிர் பொழைச்சிருக்காங்க, ரொம்ப நன்றின்னு சொல்ல திடீர்னு அந்த இடம் முழுக்க சாம்பல் வந்து விழுது. எட்டி பார்த்தா அந்த நெருப்பு ஓனாய் இந்த மொத்த காட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு வருது. ஐவியும் அவளோட சிஸ்டர்ஸும் இவங்களோட கூட்டத்துக்கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எல்லா ஜாவின் பறவைங்களையும் உதவி செய்யறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. காடு முழுக்க தீ பரவுது. மான், கரடி, பாம்புன்னு எல்லா மிருகங்களும் அதுல மாட்டிக்குதுங்க. இந்த ஜாவின் பறவைங்களாம் சேர்ந்து எல்லா விலங்குகளுக்கும் வழிகாட்டி நதிக்கரைக்கு பக்கமா கூட்டிட்டு வருதுங்க. சுத்தி எல்லா இடத்துலயும் நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. இப்ப இவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கான ஒரே இடம் அந்த பூக்கும் தீவு தான். ஏன்னா அந்த குட்டி தீவை சுத்தி தண்ணி இருக்கிறதால நெருப்பு அங்க வர முடியாது. இதுங்கெல்லாம் சேர்ந்து அங்க எப்படி போறதுன்னு பேசிட்டு இருக்க அங்க இந்த ஓனாய்ங்க கூட்டம் வருதுங்க. என்னோட பையனை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நாங்க உதவி செய்யறோம்னு சொல்லி மரக்கட்டைகளை கொண்டு வந்து தண்ணியில போட்டு அதுல எல்லா விலங்குகளையும் ஏத்திக்கிட்டு ஆளுக்கு ஒரு மரக்கட்டையா தள்ளிக்கிட்டு பூக்கும் தீவை நோக்கி கொண்டு போகுதுங்க. அந்த தீவுல இருந்த பூக்கும் எலிங்கெல்லாம் நம்மள நோக்கி ஏதோ ஆபத்து வருதுன்னு பயத்துல ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி வந்துட்டு இருக்க ஆலியை பார்த்ததும் என் மவன் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு கத்திக்கிட்டு ஆலியோட அம்மாவும் அப்பாவும் ஓடி வராங்க. அங்க பார்த்தா மான், முயல், கரடி, பூச்சிங்கன்னு நிறைய விலங்குகள் இங்க வரத பார்த்த ஆலியோட அப்பா பயப்படுறாரு. முதல்ல தீவோட கரைக்கு வந்த அந்த குட்டி ஓனாய் மேல வர முடியாம தண்ணிக்குள்ள மூழ்க ஆலி ஓடி வந்து அதை காப்பாத்த பாக்குறான். அப்புறம் ஜாவின் பறவைங்களும் வந்து உதவி செஞ்சு அதை காப்பாத்திடுறாங்க. அதுங்க கிட்ட இருந்து தள்ளி போ ஆலி அப்படின்னு சொல்ல, இல்லைங்கப்பா நீங்க நினைக்கிறது தப்பு, இதுங்கெல்லாம் ஆபத்தானது இல்ல, நம்ம இதுங்களுக்கு உதவணும், இதை உள்ள விடணும் அப்படின்னு சொல்ல முதல்ல ஆலியோட அப்பா இதுக்கு ஒத்துக்கல. இதுங்களாம் ரொம்ப நல்லது, ஒன்றும் செய்யாதுன்னு ரொம்ப நேரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வழியா ஆலியோட அப்பாவும் சரின்னு சொல்லி அதுங்களுக்கு உதவி செய்யறாரு. எல்லா எலிக்குட்டிங்களும் போய் எல்லா மிருகங்களையும் உள்ள கூட்டிட்டு வருதுங்க. எப்படியோ தப்பிச்சிட்டுமேன்னு நினைச்சா தூரத்துல இருந்து ஆலி அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அந்த நெருப்பு ஓனாய் இங்கேயும் வந்துடுச்சு. நெருப்பு ஓனாய் கோவமா இவங்களை பார்த்து முறைக்க எல்லா விலங்குகளும் இது இப்ப என்ன பண்ண போகுதுன்னு பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஆலிக்கு ஒரு ஐடியா வர அவன் நேரா அந்த குழிக்கிட்ட ஓடுறான். அதாவது முதல்ல ஆலி குழிக்குள்ள விழுந்து ஜாவின் பறவையா மாறினால அந்த குழிக்குள்ள போய் உள்ள குதிக்கிறான். அங்க ஒரு மொட்டு கூட இல்ல. ஆலி கடைசியா பயன்படுத்தினதுதான் ஒரே ஒரு மொட்டு. இப்ப ஆலி நம்பிக்கையோட டிசோவோட வேற கையில எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம பள்ளத்தாக்குக்கு உங்க உதவி வேணும் டிசோ, எனக்கு ஒரே ஒரு மொட்டு தாங்க, ஒரே ஒரு மொட்டு மட்டும் தாங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கறான். இந்த நெருப்பு ஓனாயும் ஒரு மரக்கட்டையில ஏறி இந்த தீவை நோக்கி வருது. பள்ளத்தாக்குக்கு உங்க உதவி வேணும் டிசோ, உதவி செய்யுங்க அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கா ஆலி கெஞ்சி கேட்க உடனே அந்த வேருங்கெல்லாம் ஜொலிக்குது. அந்த வெளிச்சத்துல ஒரு வயசான டிசோவோட முகம் தெரியுது. சோ இந்த வயசான டிசோ ரொம்ப நாளா இங்கே தான் இருந்திருக்கு போல. இப்போ இந்த டிசோவும் ஆலி கேட்ட மாதிரியே ஒரு மொட்டை தருது. அவன் என்னவா மாற போறான்னு பார்த்துட்டு இருக்க பார்த்தா அந்த மொட்டை தொட்டு டிசோவாவே மாறிடுறான். ஒரு பெரிய டிசோவா மாதிரி அந்த நெருப்பு ஓனாய் கிட்ட போறான் ஆலி. நெருப்பு ஓனாய கரைக்கு தூக்கி போட்டு தண்ணியால நெருப்பு அணைச்சி விட்டுறான். ஒரு மந்திர மொட்டை வர வச்சு அதை முதல்ல இருந்த மாதிரியே ஒரு மீனா மாத்திடலான்னு பார்த்தா ஓனாய் திரும்பவும் நெருப்பு வர வச்சு அது மேல பட வந்த மொட்டையும் அழிச்சிடுது. இப்போ இந்த ஓனாய்க்கும் டிசோவா இருக்க ஆலிக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. நெருப்பு ஓனாய் ஆலியோட மேலே ஏறி ஆலி மேல இருக்க மரங்கள் எல்லாத்தையும் பத்த வச்சிடுது. ஆலி கொழுந்து விட்டு எறிகிறான். தண்ணிக்குள்ள குதிக்கலான்னு பார்த்தா அது ரொம்பவே ஆழம், டிசோவையே மூழ்கடிச்சிடும். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அங்கேயும் குதிக்க முடியாது. உன்னை கொல்ல போறேன், இனிமே இது என்னோட பள்ளத்தாக்கு அப்படின்னு கிட்ட வர ஆலி டிசோவோட வேரை யூஸ் பண்ணி நெருப்பு ஓனாயை பிடிச்சிடறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வேற இந்த கற்களாலேயே குவிச்சு தண்ணியை தடுத்துட்டு இருக்க இந்த அணமாரி இருக்க இதை உடைக்கிறான். இதை செய்யாத ஆலி, இதை செஞ்ச நீயும் இறந்து போயிடுவா அப்படின்னு ஐவி சொல்ல வேற வழி இல்லைன்னு தன்னோட உயிரையே கொடுக்க தயாராகி அந்த அணையை உடைச்சிடுறான். தண்ணி காட்டாறு வெள்ள மாதிரி பாஞ்சு ஓனாய் கூட சேர்த்து நம்ம ஆலியையும் பள்ளத்தாக்குக்குள்ள அடிச்சுட்டு போயிடுது. ஆலி போனதை நினைச்சு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அப்படியே சில நாட்கள் கடந்து போக எரிஞ்சு போன காடு திரும்பவும் பசுமையா மாறிக்கிட்டு வருது. எதிரிகளா இருந்த ஜாவின் பறவைங்களும் பூக்கும் எலிங்களும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிப்லெட் பட்டாணிகள் விலைய வச்சு பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. இப்ப தூரத்துல ஏதோ ஒரு குட்டி மலை அசைஞ்சு ஆடி வர மாதிரி தெரியுது. பார்த்தா ஏகப்பட்ட டிசோக்கள் இங்க வந்துட்டு இருக்கு. அங்க இருக்க ஒரு டிசோ மேல பார்த்தா நம்ம ஆலி பழையபடி ஒரு எலியா மாதிரி இங்க வந்துட்டு இருக்கான். ஐவி ஆலி கிட்ட பறந்து போய் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. ஆலி உன்னை திரும்ப பாப்பேன்னு நினைக்கவே இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆக்சுவலா டிசோவா சாகுற நிலைமையில இருந்த நம்ம ஆலிய இந்த டிசோக்கள் தான் கண்டுபிடிச்சி திரும்பவும் ஒரு எலியா மாத்தி காப்பாத்தி கூட்டி வந்திருக்குங்க. தென் ஃபைனலா ஆலி அவனோட ஃபேமிலியோட ஒன்னா சேர்ந்துடுறான். ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்க தட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல்.